அன்பான இதயங்களுக்கு என்னோட கனிவான வணக்கங்கள். பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் காதலில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா, மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் இந்தியா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே சரி, ரொம்பவுமே ஈஸியான வகையிலே உடனுக்குடன் வந்து ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஓகே. பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா, டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ உங்க காதல்ல அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு, ஃபர்ஸ்ட் வந்து லவ் ஏஞ்சல் டெக்லேருந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு, மத்த டெக்லேருந்து ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து லவ் ஏஞ்சல் டெக்ல என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இங்க 2 கார்ட்ஸ் வந்து விழுந்துச்சு. ஓகே. இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்க காதல் வந்து ஆ ஆன்மீகத்தோட சம்மந்தப்பட்டது. அதாவது யூனிவர்ஸோட சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உங்க காதல்ல என்ன விதமான மாற்றங்கள் நடந்துட்டுருக்கோ, இல்ல உங்க காதல்ல என்ன விதமான விஷயங்கள் நடந்திருக்கோ, அது அத்தனையுமே யூனிவர்ஸோட விருப்பப்படி தான் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகே. அப்போ கஷ்டமான விஷயங்கள் நடந்துட்டு இருந்தாலும் சரி, சந்தோஷமான விஷயங்கள் நடந்துட்டு இருந்தாலும் சரி, இது அத்தனைக்குமே யூனிவர்ஸ் தான் ஏதோ ஒரு பிளானிங் வச்சிருக்காங்க. யூனிவர்ஸ் தான் காரணம் அப்படிங்கிறதையும் நான் அங்க பார்க்குறேன். ஓகே. ஓகே. சில விஷயங்கள்லேருந்து கஷ்டம் தரக்கூடிய மாதிரி விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அப்படின்னாலுமே, இந்த இடத்துலயும் யூனிவர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ உங்க காதல்ல வந்து நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க அப்படின்னா கூட, அந்த இடத்துலயும் யூனிவர்ஸோட விஷயங்கள் தான் இருக்கு. யூனிவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இருக்கு அப்படிங்கிற மாரி தான் நான் இங்க பார்க்குறேன். ஓகே. அப்ப சேர்ந்திருந்தாலும் சரி, பிரிஞ்சிருந்தாலும் சரி, இத்தனையும் பண்றது யூனிவர்ஸ் தான். அதுவும் உங்களோட நன்மைக்காக இவங்க பண்றதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஓகே. ஸோ இந்த கார்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்ப யூனிவர்ஸ் தானே இந்த அவ்வளோ விஷயத்தையும் பண்றாங்க. இந்த காதல்ல என்ன நடந்தாலும் இதுல யூனிவர்ஸோட தலையீடுகள் வந்து இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, நீங்க யூனிவர்ஸ நோக்கியே ப்ரே பண்ணலாம். ஓகே. உங்க ப்ரேயர்ஸ வந்து யூனிவர்ஸ நோக்கி வைங்க. உங்களோட சோல்மேட்ட வந்து வெகு சீக்கிரமா வந்து காட்டி தர சொல்லுங்க. ஸோ அதே மாதிரி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்க. உங்களோட காதல் அடுத்த கட்டம் நகரணும் அப்படின்னாலும் அஃபர்மேஷன் சொல்லுங்க. அதே மாதிரி விசுவலைசேஷன் வந்து பண்ணுங்க. இந்த விஷயங்கள்லாம் உங்க காதல்ல உங்க நபரோட சேர்ந்து இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். உங்க காதல அடுத்த கட்டம் நகர்த்தி எடுத்து போறதுக்கும் இந்த மாரி விஷயங்கள் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் யூனிவர்ஸ் வந்து சொல்றாங்க. ஓகேயா? ஏன்னா இங்க முழுக்க முழுக்க யூனிவர்ஸோட தாக்கம் இருக்க மாதிரி தான் நான் அத பார்க்குறேன். ஓகேயா? பிரபஞ்சத்தோட சக்தியினால தான் இத்தனை விஷயமும் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அதனால நீங்க அவங்கள வச்சே ஹெல்ப் கேட்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இதுக்கான மாற்றங்கள வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஓகே. ஸோ அனிமல் ஸ்பிரிட்லேருந்து இந்த காதல்ல அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுவோம். காதலின் அடுத்த கட்டம் என்ன? ஓகே. இங்கவும் 3 கார்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஓகே. இங்க என்ன விஷயம் குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆம் இது வந்து ஒரு மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயம். உங்க காதல்ல வந்து கண்டிப்பா யூனிவர்ஸோட தலையிடல் இருக்கு அப்படிங்கும்போது, நீங்க வந்து யூனிவர்ஸோட கனெக்ட்டா இருக்கக்கூடிய நபர்கள். ஓகே. இது ஏஞ்சல நம்புற விஷயமா இருக்கட்டும், யூனிவர்ஸ நம்புற விஷயமா இருக்கட்டும், நீங்க ரொம்பவே கனெக்ட்டா இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து அதனால கூட இந்த காதல்ல என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும் கண்டிப்பா அது உங்கள பாதுகாக்க மட்டும் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அடுத்த கட்டம் வந்து நகர்த்தி எடுத்துட்டு போணும் அப்படின்னா, நீங்க வந்து கண்டிப்பா நியூ பிகினிங் பண்ணணும். நீங்க நியூ பிகினிங் பண்ணா தான் சீரியஸாவே இந்த காதல் வந்து உங்களுக்கு தகுதி வாய்ந்ததா, இந்த காதல்ல வந்து நீங்க இருக்கிறது நல்லதா அப்படிங்கிற உண்மை வந்து உங்களுக்கு அறிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். அப்போ இந்த காதல்ல ஒரு சில உண்மைகள நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக கூட இந்த காதல அடுத்த கட்டம் நகர விடாம, ஏதோ ஒரு இடத்துல வந்து ஸ்டெப் மூவ்மெண்ட்டா வச்சிருக்காங்க யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்க பார்க்க தோணுது. ஏன்னா இந்த காதல் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் குடுக்குறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா, இந்த காதல்ல உண்மை தன்மை என்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா கத்துக்கொள்ளணும். இந்த காதல இட்டு நீங்க சில விஷயத்த வந்து கத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப 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 அவசியம் அப்படின்றாங்க. அதாவது நீங்க இதுல உண்மை தன்மைய தெரிஞ்சு கொண்டாதான் இந்த காதல வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து எடுத்துட்டு போ முடியும். அதே மாதிரி சில விஷயத்த வந்து நீங்க கத்துக்கொள்ளணும். இந்த காதல சார்ந்து ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு கத்துக் குடுக்குறதுக்கு அவங்க ட்ரை பண்றாங்க. அது இல்லாட்டி இந்த காதல்ல உண்மை தன்மை என்ன? அந்த நபர்களோட உண்மை முகம் என்ன? அப்படிங்கிறதையும் இங்க ஒரு சிலருக்கு, நான் இது எல்லாருக்கும் சொல்ல கிடையாது. ஒரு சிலருக்கு அவங்க நீங்க காதலிக்கக்கூடிய நபரோட உண்மை முகம் என்ன? அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக கூட இந்த இடத்துல வந்து
ஆ அது நீங்க கத்துக்கொண்டா தான், இவங்கள நீங்க பத்தி தெரிஞ்சு கொண்டா தான், உண்மை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு கொண்டா தான், நான் இத அடுத்த கட்டத்துக்கு வந்து எடுத்துட்டு போக விடுவேன் அப்படிங்கிற மாதிரி யூனிவர்ஸ் வந்து இங்க சொல்றாங்க. ஓகே. ஓகே. இப்ப இந்த கார்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. இந்த இடத்துல வந்து ம் உங்களோட பாதை வந்து எத நோக்கி போகணும் அப்படிங்கிறதையும், யூனிவர்ஸ் என்ன கத்துக் குடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நீங்க வந்து தெரிஞ்சு கொள்ளணும். ஓகேயா? ஏன்னா இவங்க வந்து உங்களுக்காக ஒரு பிளானிங் வச்சிருக்காங்க. யூனிவர்ஸ பொறுத்தமட்டும் உங்களுக்காக ஒரு பிளானிங் வந்து இருக்கு. அந்த பிளானிங்ல வந்து அந்த பாதைய நோக்கி நீங்க போனீங்கன்னா மட்டும் தான், உங்க வாழ்க்கையில வந்து ஒரு கஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள்லாம் ஏற்படாது. ஒரு வந்து அற்புதமான ஒரு நியூ பிகினிங் வந்து ஏற்படும். ஓகேயா? அப்போ இத தாண்டி இல்ல இந்த விஷயம் வேண்டாம் அப்படிங்கும்போது, இல்ல இதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க போனீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு ட்ராப் வந்து இருக்கும். அந்த ட்ராப்புக்குள்ள வந்து மொத்தமா நீங்க சிக்கிக்கொள்ளுவீங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்துல உங்கள ஸ்டக் பண்ண வச்சுட்டு இத கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து யூனிவர்ஸ் வந்து சொல்றாங்க. அப்போ காதல்ல அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னா, சில விஷயத்த வந்து உண்மை தன்மைய வந்து நீங்க தெரிஞ்சு கொள்வது ரொம்பவே அவசியம். அதே மாதிரி உங்க பவருக்கு நீங்க வர வேண்டியது ரொம்ப ரொம்பவே அவசியம். இந்த இடத்துல உங்க பவருக்கு நீங்க வந்தீங்கன்னா மட்டும் தான் உங்க காதல வந்து கைப்பற்றிக் கொள்ள முடியும். இப்போ உங்க காதல கைப்பற்றணும் அப்படின்னா கூட நீங்க கண்டிப்பா உங்களோட பவருக்கு வந்து வந்து தான் ஆகணும். ஓகேயா? இந்த இடத்துல வந்து அந்த விஷயத்துல யூனிவர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. யாருக்கும் யாரையும் அடிமையாக விட மாட்டாங்க அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஓகே. ஸோ இத வந்து பொருந்துறவங்க வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும், திரும்பவும் அதே இடத்துல ஸ்டக் ஆக்கி திரும்ப அதே மாதிரி யோசிக்க வைக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த விஷயம் வந்து உங்களுக்கானது தான். இந்த நியூஸ் வந்து உங்களுக்கானது தான். ஓகே. ஓகே. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு அற்புதமான காதல் இருக்கு. காதல்ல அடுத்த கட்டம் வந்து இருக்கு. ஆனா, இன்னொருத்தர பார்த்து தயவு செஞ்சு பொறாமப்படாதீங்க. ஓகேயா? ஏன்னா, இத பொறாமப்படக்கூடிய அந்த விஷயத்த வந்து நீங்க யாரையாவது பார்த்து பட்டுட்டு இருக்கலாம் ரீசென்ட்டா. அப்படி இல்லன்னா, யாராவது உங்க காதல் வந்து பொறாமைப்படக்கூடிய விஷயமா உங்க கூடயே இருக்க நபர்கள் வந்து அப்படி ஒரு பொறாமையா உங்கள பார்த்துட்டுருக்காங்க. இப்படி ஒரு காதலா அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துல கூட ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து கிரியேட் ஆகியிருக்கலாம். ஓகேயா? அப்போ இங்க பார்க்கும்போது இன் இப்போ இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னா, இதில ஒரு தெளிவு வந்து உனக்கு கிடைக்கும். ஓகே. ஆனா நீ வந்து பிறந்ததே ஒரு ஷைன் பண்ணுறதுக்கு தான். இந்த காதல் வந்து கண்டிப்பா ஷைனிங் மூமெண்ட் வந்து இருக்கு. அப்போ இன்னொருத்தங்கனால கூட இந்த காதல் வந்து இப்போதைக்கு ஒரு நோ கான்டாக்ட்ல போயிட்டுருக்கு. என் நபர் கூட அடுத்த கட்டம் நகரவே இல்லாம இருக்கு. அப்படின்னு இருந்தாலும் சரி, இல்ல அவங்க லைஃப்ல உங்கள காயப்படுத்துற மாதிரி ஏதாவது விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் சரி, அத்தன விஷயங்களும் ஒரு மாற்றம் அடைஞ்சு நீங்க ஷைன் பண்ணக்கூடிய வகையில மாற்றங்கள் வந்து நிகழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இங்க நெறைய கார்ட்ஸ் வந்து விழுந்துருச்சு. ஸோ இங்க வந்து நியூ பிகினிங் வந்து கண்டிப்பா இருக்கு. அதுல அடுத்த கட்டம் வந்து புது தொடக்கம் இருக்கு. அப்ப இந்த புது தொடக்கம் அப்படின்னு நம்ம சொல்றது, மேபி உங்களோட நியூ லவ்வா கூட இருக்கலாம். ஓகே. எனக்கு இங்க வந்து பாஸ்ட்ல முடிஞ்சு போன லவ் இங்க வந்து வர்றதையும் தவிர்த்து எனக்கு இங்க நியூ லவ் மாரி தான் தெரியுது. அதனால கூட இங்க கத்துக்கோ, கத்துக்கோ அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இந்த இடத்துல பார்க்கும்போது, உங்களோட இப்போ இருக்க நபர்கள் வந்து அகெயின் இது நான் எல்லாருக்கும் சொல்ல கிடையாது. ஒரு சிலருக்கு தான் சொல்றேன். ஓகே. பொருந்துறவங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே. இப்போ மிகப்பெரிய ஒரு துரோகம் வந்து உங்கள நம்ப வச்சு முதுகுல குத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னா, திரும்ப இந்த நபர்கள் வந்தா கூட அதே மாரி ஒரு விஷயத்த வந்து பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதே மாரி விஷயங்கள பண்ணினாங்க அப்படின்னா, இந்த இடத்துல திரும்பவும் நீங்க லாஸ வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி திரும்பவும் அதே மாதிரி ஒரு விஷயங்கள யோசிச்சுட்டு, ஒரு காதலே நினைச்சுட்டு, இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நினைச்சுட்டு, திரும்பவும் சோக மூட்க்கு போயிருவீங்க அப்படிங்கிறதுனால கூட இங்க வந்து நீ பழைய லைஃப்ப விட்டுட்டு ஒரு நியூ பிகினிங்க்கு வந்து கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இங்க யூனிவர்ஸ் சொல்றாங்க. ஓகே. நீங்க நியூ பிகினிங்க்கு வந்தா மட்டும் தான் உங்களால இந்த அற்புதமான உங்களோட சோல்மேட்ட வந்து உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஓகே. இந்த உங்களோட வாழ்க்கையில யூனிவர்ஸ் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களோட சோல்மேட்ட வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே. ஸோ நீங்க அவசரப்பட்டு இப்ப பழைய காதல் தான் வேணும் அப்படி இது நான் எல்லாருக்கும் சொல்ல கிடையாது. ஒரு சிலருக்கு தான் சொல்றேன். ஓகே. பழைய காதல் தான் வேணும் அப்படின்னு முட்டாள்தனமான முடிவா எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்ப இவங்க முதுகுல குத்திட்டு போன மாதிரியே, எகெயின் வந்து ஹெவியா முதுகுல குத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த நபர்கள் வந்து உனக்கு இன்னும் இன்னும் துன்பத்த தான் தரக்கூடும். அதனால அ திரும்பவும் நீ வந்து நெறைய டிப்ரஷனுக்கு போவ. இதுலேருந்து வெளிய வந்துரு அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. ஓகே. ஸோ காதல்ல அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னா, நியூ பிகினிங் வந்து ரொம்பவே அவசியம். ஏன்னா, இங்க நியூ பிகினிங் இருந்தா மட்டும் தான், இந்த முதுகுல குத்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து நீ வெளிய வரக்கூடியதா இருக்கும். ஓகே.
ஆ காதலே இல்லாத இடத்துல நீ எவ்வளோ நாளைக்கு இந்த காதல குடுத்துட்ருப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதாவது உண்மை தன்மையே இல்லாத விஷயத்துல நீ எவ்வளோ தான் போராடுவ? நீ எவ்வளோ எஃபெக்ட் போட்டாலும் இங்க வந்து ஒர்க் அவுட் ஆகுறது ரொம்பவே கம்மியா இருக்கு. அப்படிங்கிற மாதிரி தான் இங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே. ஏன்னா நீங்க போடுற ஒவ்வொரு காத்திருப்பும் பலனில்லை. அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே. இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. உங்களுக்கு காதலே இல்ல அப்படின்னு நீங்க தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம். உங்களுக்கான ஒரு வாவ்! சூப்பருங்க, சூப்பர். இதுதான் நான் எதிர்பார்த்தேன். இந்த விஷயத்த தான் இவங்க சொல்லிட்டு வராங்க. அதாவது நீ எவ்வளோ எஃபெக்ட் போட்டாலும் இந்த இடத்துல வந்து உனக்கான ஒரு ஸ்ட்ராங்கான இடத்த அந்த நபர்கள் வந்து குடுக்க போறது கிடையாது. அகெயின் வந்து நீ அதுலேருந்து வெளிய வந்தீன்னா தான் உன்னால முதுகுன்னு குத்தப்பட்ட விஷயங்கள்லேருந்தே வெளிய வர முடியும். அப்பதான் உன்னோட ஸ்ட்ரென்த்துக்கே உன்னால வர முடியும். இது எல்லா விஷயமும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்காத. உனக்கு காதலே கிடைக்காது அப்படின்னு நினைக்காத. நீ இப்போ அனுபவிச்சுட்டு இருக்க காதல விட அற்புதமான டிவைன் மூலியமான ஒரு லவ் வந்து காத்துட்ருக்கு. வாவ்! சூப்பருங்க, சூப்பர். வேற லெவல்ல உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஓகே. இப்ப நீங்க கூட இந்த நெறைய இந்த லவ்வ பத்தி இந்த விஷயத்துல இவ்ளோ நடந்திருக்கு. நான் இவ்ளோ வேதனைப்படுறேன். நீங்க கண்டுகொள்றீங்களே இல்ல அப்படின்னு சொல்லி உங்க குலதெய்வமா இருக்கட்டும், இல்ல யூனிவர்ஸா இருக்கட்டும். ரொம்பவே ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டத்த குடுக்குறேன்? என்னால தாங்கிக் கொள்ள முடியல அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க நெறைய கஷ்டத்த வந்து அவங்ககிட்ட சொல்லி நீங்க அழுதுருப்பீங்க. அப்படிங்கிறதுனால தான் இந்த ரீடிங்க வந்து உங்களுக்கே குடுக்குறாங்க. ஓகே. இந்த இடத்துல வந்து நீ கவலைப்படாத. உனக்கான ஞாபகம் வந்து நான் குடுக்க போறேன். நீ எதிர்பார்த்து கூட இருக்காத அளவுக்கு ஒரு அற்புதமான காதல நான் உனக்கு தரப்போறேன். அந்த காதல் வந்து டிவைனோட சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு காதலா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த தான் இங்க வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு குடுக்குறாங்க. ஓகே. அப்போ இந்த காதல்ல அடுத்த கட்டம் அப்படின்னு பார்க்கும்போது, கண்டிப்பா இது நியூ லவ் லவ் வந்து உங்களுக்கு வந்து அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி புது ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இதே போல இன்னும் ஒரு ரீடிங்ல நான் உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. பாய். டேக் கேர்.